டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. இந்த சம் பாருங்கள், பார்க்க தாங்க இந்த சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது ரொம்ப ஆனால் ஈஸியான சம்மு. இப்போ முதல்ல கேன்சல் பண்ணி எது கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 1 டைமு, இது 7 டைமு. பி ஸ்கொயர்னு இருக்குது, மேலே பி பவர் 5னு இருக்குது. அப்போ 5ல் 2 போச்சுன்னா இங்கே 3 வரும். கரெக்டுங்களா? இப்போ பி பவர் 3ன்னு ஆயிடுச்சு. இது க்யூ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு க்யூ கேன்சல் ஆகிட்டு ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? இங்கே 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 1, இது 4 டைம்ஸு. இங்கே பி டேர்மே இல்லை, ஆனால் க்யூ டேர்ம் இருக்குது. க்யூ டேர்ம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா க்யூ ஸ்கொயர்னு ஆயிருக்கும். இப்போ மீதி இருக்கலாம் எடுத்து எழுதலாம். 7 பி பவர் க்யூ ஸ்கொயர் மைனஸ் 4 பி க்யூ ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது ரெண்டு ஒரே டேர்ம் தான். அப்போ நம்மளால் கண்டிப்பாக அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ண முடியும். ஏன்னா லைக் டேர்ம்ஸில் பண்ணலாம். இதுவும் பி க்யூ ஸ்கொயர் தான், இதுவும் பி க்யூ ஸ்கொயர் தான். அப்போ நம்ம பண்ணலாம். அப்போ 7 - 4 என்ன ஆகிடும்? 3ன்னு ஆகிடும். 3 பி க்யூ ஸ்கொயர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோங்க. இது பாருங்கள், இஃப் பி பை க்யூ டு த பவர் 1 - 3x ஈக்குவல் டு க்யூ பை பி டு த பவர் 1/2ன்னு இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. சரிங்களா? இதை ஏதோ ஒன்று ஈக்குவேட் பண்ணாவே நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது பாருங்கள், இது பி பவர் 1 - 3x. இந்த க்யூ மேலே போச்சுன்னா க்யூ பவர் -1 ஆகிடும். அதோட பவர் 1 - 3x. ஓகேவா? இந்த சைட் பார்த்தீங்கன்னா க்யூ பவர் ஆஃப். இந்த பி மேலே போச்சுன்னா பி பவர் -1/2 ஆகிடும். இப்போது நம்மளுக்கு ஒரு ரூல் தெரியும், பேஸ் ஈக்குவல்னால் பவரும் ஈக்குவல்னால். இப்போ பிக்கு முதல்ல ஈக்குவல் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், 1 - 3x ஈக்குவல் டு -1/2. பியோட பவரை நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஆஃப் இந்த சைடு வச்சுன்னா 1 + 1/2 ஆகிடும். ஓகேவா? இந்த 3x இந்த சைடு போச்சுன்னா +3xன்னு ஆகிடும். கரெக்டாக? இப்போ இது எல்சியம் எடுத்திங்கன்னா 3/2 = 3xன்னு ஆயிடுச்சு. 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் வந்து ஆஃப். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் தான் ஆன்சர். இங்கே வந்து இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 மேலே போச்சுன்னா 2 பவர் இன்வெர்ஸ். இப்போ 2 பவர் இன்வெர்ஸ் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.